சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்படி என்னதான் உங்கள் திட்டம்? மலர்கொடியை கொன்றுவிட வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? நாம் ஏன் அவளை கொள்ள வேண்டும்? பார்த்தாயா, அதற்குத்தான் சொன்னேன் இதை உன்னால் நிறைவேற்ற முடியாது என்று. நான் அதற்கு சொல்லவில்லை. நமக்கு அவள் எந்த வகையிலும் தீங்கு செய்யவில்லையே. அந்த அப்பாவி பெண்ணை ஏன் கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்கிறேன். அவளா அப்பாவி பெண்? சோழ நாடு எனும் வேலியை தாண்டி சென்று பாண்டிய வீரன் ஒருவனை காதலித்தாலே அது ஒரு அப்பாவி பெண் செய்யும் காரியமா? பாண்டிய இளவரசனே தனக்கு மணமகனாக கிடைக்கப் போகிறான் என்றதும் காதலித்தவனை தூக்கி எறிந்துவிட்டு அவனை ஏற்க சம்மதித்து விட்டாலே அது ஒரு அப்பாவி பெண் செய்யும் காரியமா? நீ வகுத்து தந்த திட்டத்தின்படி செல்லாமல் உனக்கு துரோகம் செய்த அந்த மலர்கொடிக்கு நீ தண்டனை வழங்க வேண்டாமா? காட்டை வெட்டி தள்ளும் போது சில கனிமரங்களும் விழத்தான் செய்யும். அதற்காக பார்த்தால் நமது நோக்கம் நிறைவேறாது. இந்த திருமணம் தடைபட்டு இரு நாடுகளும் பகையாக வேண்டுமென்றால் இதை தவிர வேறு ஏதும் செய்ய முடியாது. அரண்மனைக்குள்ளே அரசகுமாரியாக வளர்ந்தவள் எனும் போது இங்கிருக்கும் யாரோ ஒருவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் ஏற்படாதா? அதன் முடிவில் நான் அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்தால் தாங்கள் சொன்னது போல் தூக்கு மேடைக்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை. நீ ஏன் அகப்பட வேண்டும்? காரியத்தை நிறைவேற்றும் போதே அதற்கு காரணம் இவன்தான் என்பது போல் ஒரு தடயத்தை ஏற்படுத்திவிடு. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மங்கம்மா, மலர்கொடியை காதலித்தவன் யார்? பாண்டியர் படைத்தலைவன் மணிமாறன் தானே? அவர்கள் காதல் விவகாரம் கிள்ளிவளவனுக்கும் தெரிந்துவிட்டது என்று சொல்லி இருக்கிறாயே. அதனால் மலர்கொடியை கொன்றுவிட்டு அதை செய்தவன் மணிமாறன் தான் என்று அவன் மீது பழி விழும்படி செய்து விடலாமே. காதல் தோல்வியால் தன்னை காதலித்து ஏமாற்றிய மலர்கொடியை கொன்றுவிட்டான் மணிமாறன் என்று நம்பி விடுவார்களே. ஆஹா, அருமையான திட்டம். எப்படித்தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தோன்றுகிறதோ என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் சொன்னபடியே அதற்கான வழிமுறைகளை நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் போதாது, அதன்படி நடத்தி இந்த அரண்மனையே அலரும்படி செய்துவிட்டேன் என்ற நல்ல செய்தியோடு வந்து என்னை பார். இந்த முறை உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் வருகிறேன். இளவரசே, தாங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. தங்கள் அரண்மனையில் இருந்த ஒரு பணிப்பெண்ணை தான் நான் காதலித்தேன். அவள் யார் என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் தாங்களும் எனக்கு துணையாக வந்தீர்கள். அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? இப்பொழுது எதற்கு அதையெல்லாம் நினைவுபடுத்துகிறாய்? நான் விரும்பிய அந்த பணிப்பெண் இந்த நாட்டின் இளவரசியாக இருக்கக்கூடும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அது தெரிந்தது முதல் அவரை விட்டு விலகிச் செல்லத்தான் நான் முயற்சி செய்தேன். வான்கோழி ஒன்று மயிலின் ஆட்டத்தைக் கண்டு மகிழத்தான் முடியுமே தவிர அதற்கு சமமாக ஆட முடியுமா? அரசகுமாரியை ஒரு படைத்தலைவன் தொலைவில் இருந்து வணங்கத்தான் முடியுமே தவிர நெருங்கி செல்ல முடியுமா? அதனால்தான் அந்த உண்மையை தெரிந்து கொண்ட நாள் முதல் இன்று வரை விலகியே நிற்கிறேன். இப்படி சொல்லி எளிதில் என்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறாயா? ஒருவேளை அன்று இரவு மலர்கொடியோடு உன்னை காணாமல் இருந்திருந்தால் நான் இதை நம்பியிருப்பேன். கிள்ளிவளவா, அன்று தங்கள் சகோதரியார் சொன்னது போல அது இயற்கையாக நடந்த சம்பவம் தான். தோழிகளை பிரிந்து தனியாக அகப்பட்டுக் கொண்ட அவரை கோட்டைக்குள் அழைத்து வருவதற்காகத்தான் நான் அங்கு சென்றேன். போதும், நிறுத்து. சிறுவயது முதல் இங்கேயே வளர்ந்த இளவரசிக்கு அரண்மனைக்கு வர வழி தெரியவில்லையாம். எங்கிருந்தோ வந்த இவர் அவள் அங்குதான் இருக்கிறாள் என்று தெரிந்து அழைத்து வர போனாராம். என்னிடமே கதை அளக்கிறாயா?
நண்பன் என்ற முறையில் நான் சொல்வதைத்தான் நம்பவில்லை. தங்கள் தங்கையின் பேச்சில் கூடவா நம்பிக்கை இல்லை? அரியா பெண்ணான் அவள் மனதை கெடுத்து வசப்படுத்தி அவள் ரூபமாக சோழ நாட்டு அரியணைக்கே உரிமை கோரலாம் என்று நினைத்த கயவன் நீ. அப்படிப்பட்ட நீ என்னிடம் நம்பிக்கையை பற்றி பேசுகிறாயா? அன்று உங்கள் இருவரையும் அந்த நிலையில் கண்ட மறுகணமே உன்னை கொண்டு சென்று கழுவிலேற்றி இருக்க வேண்டும். கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று தலை வேறு உடல் வேறு என இரு கூறாக்கி போட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறேனே, அதுதான் நான் உன்னிடம் நண்பனாக பழகியதற்கு உனக்கு தந்த உயிர் பிச்சை என்பதை நீ புரிந்து கொள். அதற்காக தங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நண்பரே. இல்லை இல்லை இளவரசே, இருப்பினும் நீங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பலாம். எப்பொழுது சோழ நாட்டு இளவரசியை பாண்டிய நாட்டு இளவரசருக்கு மணமுடிக்க தீர்மானிக்கப்பட்டதோ அன்றே நான் என் பழைய நினைவுகளை அழித்து விட்டேன். எங்கள் இளவரசரை மணந்து அரியணையில் அவர் அமரும் போது அருகில் வாள் பிடித்து அவருக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டியவன் நான். அந்த கடமையை நான் தவறாமல் செய்வேன். பாண்டிய நாட்டு பேரரசியை தலை தாழ்த்தி வணங்கி அவர் கூறும் ஆணைகளை நிறைவேற்றுவேன். நல்லது. கிள்ளிவிடவா, உன் தங்கைக்காக என்னை கொலைக்களத்திற்கு அனுப்புவாயா? அப்படி அனுப்புவதானால் அவளையும் சேர்த்து அல்லவா அனுப்ப வேண்டும்? ஆனால் நீ இப்போது உன் தங்கையை அனுப்பப் போகும் பாண்டிய நாடும் அவளுக்கு ஒரு கொலைக்களம்தான். ஒவ்வொரு நாளும் அவள் மனதை கூறு கூறாக்கி சித்திரவதை செய்து கொண்டே இருக்கும். பொறுத்திருந்து பார். அண்ணி, இந்தாருங்கள், இந்த மருந்தை அருந்துங்கள். மருந்து? எனக்கு எதற்கு மருந்து? கொண்டு போ. அண்ணி, என்னவாயிற்று? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் முதலில் இந்த மருந்தை அருந்துங்கள். தாமரை, சொன்னால் புரிந்து கொள். அதை கொண்டு போ. சரியான நேரத்தில் மருந்து அருந்தாவிட்டால் உடல்நிலை மேலும் பாதிக்கும். தயவு செய்து இதை அருந்துங்கள். நான் தான் வேண்டாம் என்கிறேனே. நீங்கள் மறுத்தால் நான் விட்டு விடுவேனா? இந்தாருங்கள், வேண்டாம். அண்ணி, தாங்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்று விளங்கவில்லையா தாமரை? இன்று என்ன நாள் என்பது உனக்கு தெரியாததால் தான் இப்படி திகைத்து நின்று விட்டாய். இன்று எங்கள் திருமண நாள். உன் அண்ணன் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை மறந்ததே இல்லை. ஆனால் இப்போது அவர் எங்க இருக்கிறார், என்ன ஆனார் என்பதே புரியவில்லையே. இப்படிப்பட்ட வேதனையான நேரத்தில் எனக்கு எப்படி மருந்து உட்கொண்டு என் உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்ள தோன்றும்? அண்ணி, அண்ணன் உடனே புறப்பட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரோ என்னவோ. உனக்கு புரியாது தாமரை. என் கணவருக்கு எப்படிப்பட்ட தலை போகிற வேலை இருந்தாலும் எங்கள் திருமண நாளில் மட்டும் அவர் வராமல் இருக்கவே மாட்டார். அன்றைய தினம் மட்டும் என்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய மாட்டார். அவர் எங்கே இருந்தாலும் இந்த நாளில் இங்கு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன்.
ஆனால் இன்னும் அவர் வரவில்லை என்றால் நான் பயந்தது போல அவருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்பதுதானே பொருள். அண்ணி, நீங்கள் அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்படி வேதனைப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை. நாங்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து விட்டாலும் எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவர் தாங்கள். ஏனென்றால் அவரது வீரத்தை நேரில் பார்த்து வியந்தவர் தாங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அண்ணன் உறுதியாக இருப்பார் என்பதை பற்றி என்னிடம் மிகுந்த வியப்போடு கூறியவர் தாங்கள். ஆனால் இன்று தாங்களே இப்படி மனம் தளர்ந்து வேதனைப்பட்டால் நாங்கள் எல்லாம் நிலை குலைந்து போய்விட மாட்டோமா? நீங்களாக எதையோ கற்பனை செய்து கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அண்ணி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணனுக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. அப்படியானால் அவர் ஏன் என்று கூட வராமல் போனார்? இந்த திருமண நாள் எப்போது வரும், அதை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று பல நாட்களுக்கு முன்பிருந்தே திட்டமிட்டவராயிற்றே அவர். ஓ, அண்ணன் உங்கள் திருமண நாளை அந்த அளவிற்கு உற்சாகமாக கொண்டாடுவாரா? ஆம் தாமரை. அப்பொழுது நீ சிறு பெண்ணானதால் உன்னை முறைப்படி நமது அரண்மனை பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் குருகுலத்தில் சேர்த்திருந்தார். உன்னை விட்டு பிரிந்திருப்பதே அவருக்கு சங்கடம்தான் என்றாலும் நீ கல்வியில் சிறந்தவளாக விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த நிலையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் நமது மிழலை கூற்றத்தின் அரண்மனையில் நடந்த பல நிகழ்ச்சிகள் உனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணி. என் சிறு வயதில் நடந்ததையெல்லாம் கேட்க என் மனம் மிகவும் ஆவலாக இருக்கிறது. அதை சொல்வதின் மூலம் எனக்கும் ஆறுதல் கிடைக்கும். நீயும் இப்பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தாமரை, உன் அண்ணன் மிழலை கூற்றத்தின் அரசவையில் அமர்ந்திருந்த போது எவ்வளவு கம்பீரமாக காட்சி தருவார் தெரியுமா? அவரை காண வருபவர் எவரானாலும் தலை வணங்கித்தான் தீர வேண்டும். அன்று நம் அரண்மனையில் இருந்த செல்வங்கள் ராஜபோகம் என்பது இதுதான் என்பதற்கான அடையாளமாக திகழ்ந்தன. வீரமே வடிவான அவர் தமது நண்பர்களை கண்டால் நெகிழ்ந்து போவார். அதிலும் அவருக்கும் விஜய பூபதிக்கும் இருந்த நட்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எங்கள் திருமணம் நடந்த முதலாவது ஆண்டை உன் அண்ணன் கொண்டாடிய நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னாலே போதும். அது என்னவென்று சொல்லுங்கள் அண்ணி. எங்களது முதலாம் ஆண்டு திருமண நாள் விழாவில் கலந்து கொள்ள வேளிர் வேந்தர்கள் பலரும் வந்திருந்தனர். அமைச்சர் செந்தலையார் அவர்களை வரவேற்றார். அப்பொழுது, வருக வருக, வேளிர்குடியின் மானம் காக்க வந்த மா வீரர்களே வருக. தனித்தனி அரசு கண்டு சிறப்புடன் ஆட்சி புரியும் மாட்சிமை மிக்க வேளிர்குல அரசர்களே வருக. எங்கள் மன்னர் இருங்கோவேளின் முதலாம் ஆண்டு திருமண விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அமைச்சர் செந்தலையாரே, வேளிர்குடி மன்னர்கள் ஒவ்வொருவரும் வேளிர்குடியின் குலப்புகழை காக்கும் தலைவனாகவும் வேளிர்குடிக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாகவும் கருதியிருப்பது மன்னர் இருங்கோவேள் ஒருவரைத்தான். சரியாக சொன்னீர்கள் நாங்கூர் வேளார் அவர்களே. மிழலை கூற்றம் அரண்மனையில் ஒரு விழா என்றால், அதுவும் மன்னர் இருங்கோவேளுக்கு திருமணம் முடிந்து ஓராண்டு நிறைவு பெற்ற மணவிழா என்றால் நாங்கள் வராமல் இருப்போமா என்ன? உண்மைதான். மன்னர் இருங்கோவேலின் சாதனைக்கு ஈடே இல்லை. அவரது உயர்ந்த குணங்களுக்கு எல்லையே இல்லை. அதில் ஒன்றை நான் குறிப்பிட்டு கூற ஆசைப்படுகிறேன். பேரரசன் ஒருவனால் முத்தூர் கூற்றம் அழிக்கப்பட்டு அம்மன்னரின் தங்கை மகள் நெற்கதியாக அன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்ட நிலையில் அப்பெண்ணை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் தன் மேலை கூற்றத்திற்கே மகாராணியாக்கி அதற்கு அடையாளமாக இன்று முதலாம் ஆண்டு விழா கொண்டாடுகிறார் என்றால், இந்த அற்புதமான மன்னரை என்ன சொல்லி பாராட்டுவதென்றே எனக்கு தெரியவில்லை.
பொதுவாகவே நாங்கள் மன்னர் இருங்கோவேளை சந்தித்து உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைவோம். அவரோடு பேசிய சில நொடிகளிலேயே புத்துணர்ச்சி பெற்று எழுவோம். இன்று அவரை அவரது துணைவியாரோடு சந்தித்து மணநாள் விழாவில் பங்கு கொள்ளப் போகிறோம் எனும் பொழுது உள்ளம் பரவசமடைகிறது. அமைச்சர் செந்தலையாரே, என்ன ஒலி அது? மன்னர் இருங்கோவேள் வரப்போகிறார். வேளிர்குடியின் வீரத்தை பாரெங்கும் நிலைநாட்ட வந்த மாவீரர். பேரரசர்களே, தன் பெயரை கேட்டு நெடுங்கும் வண்ணம் சிம்ம சொப்பனமாக விளங்குபவர். விழலை கூற்றத்தின் நிகரில்லா மன்னர் மன்னர் இருங்கோவேள். மாமன்னர் 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 இருங்கோவேள்.